எங்க இருக்காருன்னு தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இது வந்து தளபதி விஜய் அவர்களை பிடிக்காதவனோ ரொம்ப பர்சனல் அட்டாக்கா இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கான். ஏன்னா அவர் மேலே பேசுறது நேற்று கரூரில் வந்து ஓடு ஓடு ஓடுன்னு பேசுறது, கீழே வந்து அவர் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணது கிடையாது, எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணது கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி மேடையில் ஏறி ஒரு 2 துண்டு பேப்பர் சீட்டு கொடுத்து அவரை பேச வச்சா பேசுவாரே தவிர எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்குமே அவர் வாயை திறந்து பேசினது கிடையாது. முதல் முறையாக கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்தப்ப அவரு தான் வந்து தெரிச்சு ஓடினதே. இது அவருக்கும் தெரியும். இன்னைக்கு பேசுனதுக்கு காரணம் 41 பேர் வந்து இறந்ததை பாதி பேர் மறந்துருப்பாங்க, பாதி பேர் ஞாபகம் வச்சிருந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மக்கள் தான், நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இடைத்தேர்தலை மனசுல வச்சுட்டு தான் இவர் நேற்று வந்து பேசுனதுக்கு காரணமே. வேற எதுவுமே கிடையாது. ஓப்பனா சொல்ற, வேற எதுவுமே கிடையாது. இவர் வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் நடந்திருக்கு, இந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருன்னா இவரை பார்த்து யாரும் நீங்க தான் ஓடுறீங்க ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருமே தளபதி விஜய்களை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பிரஸ் மீட்டை பார்த்து முதல் முறையா பயந்து ஓடுற ஒரு தலைவனை நான் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். உங்க மேல தப்பு இல்லை, உங்களால பேச முடியும் அப்படின்னா தாராளமே வாய்ஸ் அவுட் பண்ணலாமே, வாய்ஸ் அவுட் பண்ணலாமே. ஆமா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தப்பு இருக்கு, ஓடிட்டாரு. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறது நீங்க தானே. இன்னுமே திமுகவை குறை சொல்லிட்டு இருந்தா இந்த கட்சியானது அப்படியே தான் இருக்கும், இந்த ஆட்சி முறையும் அப்படியே தான் இருக்கும், கடைசி அப்படியே தான் இருக்கும். இப்போ கூட கரூர்ல பிரச்சாரம் பண்ணி இந்த இடைத்தேர்தல் விஷயத்தை அப்படியே நுழைச்சாரு. நானும் பார்த்தேன். இது நிறைய மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய மக்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா.